அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே பிடிச்சிட்டு பாருங்க முட்டையா. செம பிரியாணி பாருங்க, இலை ஃபுல்லா வந்துருச்சு. குவான்டிட்டி 120க்கான குவான்டிட்டி இது சிக்கன் பிரியாணி. செம செம நிஜமாவேங்க. அவங்களோட மேக்கிங்ல இருந்து நம்ம பார்த்தோம் எவ்வளவு ஆத்தென்டிக்கா, எவ்வளவு வந்து பார்த்தா சூப்பரா பண்ணாங்கன்றது நீங்களே கண்கூடா பாத்தீங்க. எந்த ஒரு ஆர்டிபிஷியல், எந்த ஒரு இன்கிரீடியன்ஸும் கிடையாது. கலர் போடல, அஜினமோட்டோ போடல, எதுவுமே போடல. காலையில 9 மணில இருந்து நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு அட்டகாசமா வந்து பிரியாணி நமக்காக செஞ்சிருந்தாங்க. நீங்க பிரியாணியை பாருங்க, 120க்கு இலை ஃபுல்லா இவ்வளவு குவான்டிட்டி. எங்குமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குவான்டிட்டி கிடையாது. அது மக்களே நமக்காக வந்து பார்த்தா லெக் பீஸ், இன்னொரு பீஸ் நல்லா விங்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பீஸ் தரமா 120க்கான பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா எக்கோட வருது, பிரெட் அல்வா அண்ட் பாத்தீங்கன்னா 2 பீஸ் நல்லா பெரிய பீஸ். லெக் பீஸா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் நல்லா கொடுக்குறாங்க. குவான்டிட்டியும் பார்த்தா கொடுக்குறாங்க. நான் வந்து 65 வந்து கேட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து 60 ருபீஸ்க்கான 65. இது 65 பிரியாணி அப்படின்னா அது வந்து 140 ஆகுது. அதுல வந்து பார்த்தா நார்மலா 4 பீஸ் வந்துடும். ஸோ நான் இப்போ செப்பரேட்டா வாங்கியிருக்கேன். நிஜமாவே அவங்களோட பிரியாணி கல்யாணி பிரியாணி ஸ்டைல இருக்கான்னு பார்க்கலாம் வா. ஸோ வாங்க, நோ மோர் வெயிட்டிங். செம பசியில காலையில இருந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செய்யற மேக்கிங்லயே வந்து பார்த்தா நம்ம வந்து அப்படியே அங்கலாய்ப்புல போயிடுச்சு எக்ஸைட்மெண்ட்ல. ஸோ எப்படி இருக்கு பார்க்கலாம். அல்டிமேட்டுங்க. ஆசம். லெக் பீஸ் செம சாஃப்டா போகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க. சிக்கன் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. அது எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு நான் அப்படியே பிரிக்கிறேன் பாருங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசம். அல்டிமேட் போங்க. அண்ட் மக்களே, இது 65 பீஸ். எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல. இவங்களோட ஒரிஜினல் இன்கிரீடியன்ட், ஒரிஜினல் மசாலா மட்டும்தான். அப்படி நான் ஓபன் பண்றேன் பாருங்க, அவ்வளவு சாஃப்ட். 65 வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல, அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு. 65 போக போறோம். எப்படி இருக்கு பார்க்கலாம். 65 அல்டிமேட்டுங்க. வேற லெவல். பிரெட் அல்வா, பிரெட் அல்வா எல்லா ஹோட்டலையும் கிடையாது. ரொம்ப ரேரா தான், செலக்டிவா தான் வந்து பார்த்தா பிரெட் அல்வா வந்து காம்போ கொடுக்குறது. இங்க வந்து இவங்க பிரெட் அல்வா கொடுக்குறாங்க. பிரெட் அல்வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்டிமேட் போங்க, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங். ஆசம். இப்ப என்ன பண்ண போறோம், முட்டைய அப்படி உள்ள வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மேல வந்து பிரியாணி வச்சு அது கூட 65 அப்படியே புட்டு அப்படியே மேல வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டு வைங்களேன். கடவுளே, எத்தனை ஆண்டுகள் அங்க பணி இருக்கிற. அருமை அருமை அருமை. பிரியாணிக்காக வாழ்ற சங்கம் ஏமாங்க. இவ்வளவு வெயில்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிடுறதுக்கு வேற லெவலா கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தேடி வந்தோமோ அதுக்கான பலன் 100%, 200% செம. என்ன சைடுல ஒதுக்குறான், குரங்கு மாதிரி அடைக்கிட்டு போய் வெளியில திரும்பானோ. இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா, நான் சாப்பிடறதில்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன், வீட்டையே காலி பண்ணிடுவேன். பிரியாணியா அச்சிக்கவே முடியல. குயின் ஆஃப் பிரியாணி, பேருக்கு ஏத்த பிரியாணி தான். இதை விட்டப்பா, இது ஆடு மாடு எல்லாம் சாப்பிடணும் இல்ல. அடடே, சமைச்ச ஆட்டை இதுல வச்சு சாப்பிடுவீங்க, அப்புறம் இதே இலை தூக்கி ஆட்டுக்கே போட்டுருவீங்க. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு.
எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல. அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு, அங்க ஊத்து சொன்னா குடிச்சிட்டு போ. அருமையான பிரியாணி, அட்டகாசம். கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. தூக்கி விட்டுமா மச்சான். அட ஏங்க ஏமாவன உடைக்கிறீங்க? அண்ட் மக்களே, இந்த இடத்துல லொகேஷன் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கீழ்கட்டையில இருந்து உள்ள வந்து ஆலமரம் பஸ் ஸ்டாண்ட்ன்றாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் வருது. சோ ஒரு நல்ல கல்யாண பிரியாணி அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு பிரியாணி சாப்பிடணும், வித்தவுட் எந்த ஒரு ஆர்டிபிஷியல் ஆடட் ஃபிளேவர்ஸ் எதுவுமே இல்லாம குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸா ஒரு சூப்பர் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா நீங்க தாராளமா பிரியாணிக்கு வேணா விசிட் பண்ணலாம். நிஜமாவேங்க அவங்க பிரியாணி அல்டிமேட். கூகுள் மேப்போட லிங்க் வந்து பார்த்தா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் மறக்காம நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நெக்ஸ்ட் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு நான் உங்களுக்கு ஸ்பேர் எல்லோரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமா இருப்போம்.